அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களா? அப்போஸ்தலர்கள் பேர்ல இல்லை, தீர்க்கதரிசிகள் பேர்ல இருந்தாங்க. சுவிசேஷர்கள் தனியா இருந்தாங்களா? மேய்ப்பர்கள் என்று இருந்தாங்களா? போதகர்கள் என்று இருந்தார்களா? அப்ப 5 விதமான ஊழியமும் பழைய ஏற்பாட்டில் இல்ல, புதிய ஏற்பாட்டில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஆண்டவர். 5 விதமான ஊழியங்களும் பழைய ஏற்பாட்டிலும் உண்டு. பழைய ஏற்பாட்டில் 5 ஊழியத்தையும் ஒருத்தன் செஞ்சான். அந்த ஒருத்தனுக்கு பேரு தீர்க்கதரிசி. 5 ஊழியத்தையும் ஒருத்தன் செஞ்சான். அந்த ஒருத்தனுக்கு பேரு தீர்க்கதரிசி. மோசே எடுத்துங்க, அப்போஸ்தலர் ஊழியம் செஞ்சாரா? எல்லாத்தையும் அரவணைச்சு அங்க போய் கூட்டு எல்லாம் இறங்கிறாரு. தீர்க்கதரிசி இறங்கிறாரு, சுவிசேஷ ஒழிக்கிறாரு, போத ஒழிஞ்ச மேய்ப்பர் ஒழிக்கிறாரு, எல்லாம் ஒழிக்கிறாரு. ஒரு ஆள் தான் செய்வான், அவனுக்கு பேரு தீர்க்கதரிசி. பேர் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளாலே செய்ய முடியாது என்று சொல்லி தேவன் 5 விதமாய் பிரித்துக் கொடுத்து 5 குரூப்புகளை உருவாக்கி 5 விதமான ஊழியர்களை புதிய ஏற்பாட்டை ஏற்பாடு செய்தான் தேவன். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் தான் ஹெட். அவங்க தான் 5 விதமான ஊழியம் செய்யறாங்க. அவங்க ஏதாச்சும் பைபிள் காலேஜ் பழைய ஏற்பாட்டை வச்சிருந்தாங்களா? இப்போ எங்க பார்த்தா பைபிள் காலேஜ் இருக்க, அவங்க பழைய ஏற்பாட்டுல பைபிள் காலேஜ் வச்சிருந்தாங்களா? ஒரு கேள்வி. இதெல்லாம் தெரியுமே, நிறைய கேள்வி. ஒருத்தன் வந்து கேட்பான், நீனே பைபிள் காலேஜ் வைக்கிறீங்க, பழைய ஏற்பாட்டு இருக்கா? நீ வச்சிருக்க ஒரு கேட்பான். நம்ம முடிக்க கூடாது. சரி, பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் இருந்தா, எலியா இருந்தா, எலிசா இருந்தா, இவங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகள். இவங்க எல்லாருமே கல்லூரிகள் வைக்கிறாங்களா? காலேஜ். இப்போ சாமுவேல் அவன் எனக்கு தரிசனத்தில் வந்து அவன் ராத்திரி ஒரு ஊழியத்தை சொல்ற, அதை எவனா வருமானு சொல்லுவாங்கல்ல. தரிசனத்துல வந்தாரு சாமுவேல். நிறைய பைபிள் காலேஜ் எல்லாம் கட்டி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்கும் பேரெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சரி, நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், நீ அதே போல பைபிள் காலேஜ் அப்படின்னு அவருக்கு ராத்திரில வந்து சொல்லிட்டு போயிட்டாராம். அதனால சாமுவேல் சொன்னபடி நான் பைபிள் காலேஜ் திறக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி என்றால் சாமுவேலால் உருவாக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் யார்? இல்லை. எலியா என்பவன் தீர்க்கதரிசிகளை உருவாக்கி இருந்தால் ஒரே ஒரு ஆள் தான் எலிசா. அதுவும் பைபிள் காலேஜ் வச்சு இல்ல, உழுதுகிட்டு இருந்தவனை பிடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் பைபிள் காலேஜ் நடத்தல. அவன் கூட உட்கார வச்சிருந்தாரு, சோறு போட்டாரு, அவன் தின்னுட்டு இருந்தான், அவ்வளவுதான். ஆனால் அவன் பைபிள் காலேஜ் நடத்தாமையே ஆண்டவர் பைபிள் காலேஜ் நடத்தி எலியாவை போல 7000 பேரை தேவன் வைத்திருக்கிறார். இவன் நடத்தல, எலியா நடத்துற பைபிள் காலேஜ். அவரே 7000 பேரை வச்சிருக்காரு எலியாவை. அவன் எலியாவும் எலிசாவும் யோர்தான்ல நிக்கிறாங்க. எலிசா யோர்தானை கடந்து போகிறான். அப்போதைக்கு 50 தீர்க்கதரிசிகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆப்போசிட் சைடு. அந்த 50 தீர்க்கதரிசிகளும் எலியாவால் உருவாக்கப்பட்டவர்களா? இல்லை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 15ஆம் வசனம். அப்படியானால் அவர்களெல்லாம் எலியாவால் உருவாக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தால் எலிசாவோடவே கூட எலியாவோடவே வந்தாங்க. வரலையே. வேதத்தின்படி தீர்க்க தரிசன கல்லூரிகள் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் நடத்தியதாக இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்ல முடியாது. இயேசுவின் காலத்துல கமாலியேல் என்பவன் ஒரு பைபிள் காலேஜ் நடத்தினான். கமாலியேல் என்பவன் நடத்தினான், பைபிள் காலேஜ் நடந்தது.
நடந்தது. இது எல்லாத்தையுமே ஆவியானவர் தான் செயல்பட வைக்கிறார், ஆவியானவர் தான் செய்கிறார். அதனால இப்ப இந்த காலத்துல ப்ராப்பர்ட்டி காலேஜ் சொல்லி நிறைய பேர் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அங்க ப்ராபசி சொல்லி கொடுக்குறாங்க. ப்ராபசியை சொல்லி கொடுக்குறது யாருங்க? அவங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். தீர்க்கதரிசனம் சொல்லி கொடுக்குறது யாரு? ஆவியானவர். ஓ, எவன் மூலமா ஆவியானவர் சொல்றாரியா? அதான் யார் சொல்லி கொடுக்குறேன். ஏன் உன் மூலமா சொல்றவரு என்கிட்ட டேரக்டா சொல்ல மாட்டாரா? உனக்கு தான் அவர் ஆவியானவர், எனக்கு ஆவியானவர் இல்லையா? உனக்கும் அவருதான் அப்பேன், எனக்கும் அவருதான் அப்பேன். நம்ம எல்லாரும் ஒரே அப்பனுக்கு பிறந்திருக்கிற ஜாக்கிரதை. இப்படி சொல்றது தைரியம் வர மாட்டேங்குது நம்ம ஆட்டு. அவன் சொல்லிட்டானா உடனே ஓகே ஓகே ஓகே. அப்படி அல்ல, எல்லாரும் ஒரே ஆளு. பங்கு பிரிச்சு கொடுத்தா கூட எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி பங்குதான். அவர் சொல்ற இந்த தீர்க்கதரிசனம் சொல்லு சொல்லு, உனக்கு என்ன மனசப்படுதோ சொல்லு. சப்போஸ் அந்த காரியம் நடக்கலன்னா கவலைப்படாத, விட்டுரு. இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. 5 சொன்னா 3 நடக்கும்ல, 5 சொன்னா நடந்துடும். அப்புறம் என்ன சொல்றான்? ஒவ்வொருத்தருக்கு முன்னாலே ஒவ்வொரு வாரி வச்சிருக்கேன். வாரி வச்சு என்னமோ பண்ணி வாந்தி எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வாந்தி எடுக்கிறான். வாந்தி கருப்பா உழுது, வெள்ளை வெள்ளையா உழுது, என்னமோ உழுது. என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சிந்தனை வெளியே வருகிறது. இது ஆஸ்பத்திரியில செய்யலாம் வேண்டாம், ஏன்டா நீ இங்க பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மரியாதை, ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு காலேஜ், ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்கூலு, ப்ராப்பர்ட்டி எல்லா காரியங்களும். இதுக்கு மிஞ்சி ஒரு ப்ராபசி இல்லை. நீ என்ன ப்ராபசி சொன்னாலும் சரி, இந்த வசனத்துக்குள்ளதான் இருக்கணும். வசனத்துக்கு வெளியே ப்ராபசியே கிடையாது. ஓ, பொள்ளாச்சி என்ன இல்ல. ஆக தீர்க்க தரிசனம் என்பது இதுதான். இதுக்கு முந்தி ஒண்ணுமே இல்லை. நாமம் சொல்ல சொல்ல ஓடட்டும் வியாதி எல்லாம், உன் பாடல் பாட பாட ஒழியட்டும் வறுமையெல்லாம். நாமம் சொல்ல சொல்ல ஓடட்டும் வியாதி எல்லாம், உன் பாடல் பாட பாட ஒழியட்டும் வறுமை. நாங்கள் தொட்டதெல்லாம் துலங்கிடும், கைப்பட்டதெல்லாம் விளங்கிடும். தொட்டதெல்லாம்